நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக காத்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு 2025 பட்ஜெட் புதிய உத்வேகத்தை தரும் என்கின்றார் பிரதமர் மோடி அவர்கள். மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வி. இந்த தலைப்பில் பேசுவதற்கு முன்பு இரண்டொரு வார்த்தை. மகாலட்சுமியினுடைய அருளால் நான் ஆரம்பிக்கின்றேன். அது ஒன்றும் பிரச்சனை அல்ல, அவருடைய கடவுள் நம்பிக்கை சார்ந்த விடயம். மற்றொரு விடயத்தை அவர் குறிப்பிட்டு காட்டும்போது, கூட்டத்தை சீர்குலைக்க வெளிநாட்டு தூண்டுதலின்றி துவங்கும் கூட்டம் என்று ஒரு கடும்போக்கு சொல்லாடலையும் கூட அவர் வைத்திருக்கிறார். இந்த தலைப்பின் கீழ் நாம் இப்போது விவாதிக்கிறது, நாளை வருகின்ற அந்த இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார சந்தையாக சர்வதேசத்தில் இருக்கும் இந்த நாடுகளில் நம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன. அவர் என்ன சொல்கின்றார்? சர்வதேசத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றோம், பல சிறப்புகளை செய்திருக்கிறோம் என்று புகழாரம் சூட்டியவர் சர்வதேச அரங்கில் அதிகமாக இம்போர்ட் செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற நமது நாடு டாலரின் மதிப்பை 87 ரூபாய் 70 காசுகளாக போவதற்கு மேல் அவர்கள் மட்டுப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது இன்றைய செய்தி. அதிகப்படியான டாலர்களை அதாவது வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். வராக்கடன்கள், இன்ஃப்ளேஷன், மக்களுடைய வாழ்வியல், சமூகம், இந்த எது மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பேசியிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வாங்க. அதை போன்று பொருளாதார நிபுணர் திரு வாசுதேவன் சார் வாங்க. வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலராக திரு பாண்டியன், இவர்களோடு பொருளாதார நிபுணர் திரு சூரியநாராயணன், உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். முதல்ல காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 வருடங்களாக மகாலட்சுமி ஞாபகம் வரல. இப்போ தன்னால் ஒன்றும் முடியாதுங்கிற நிலைமை வந்த உடனே மகாலட்சுமி ஏழைகளுக்கும் மத்தியதர வர்க்கத்திற்கும் அருள் புரிய வேணும்னு இந்த நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு போக வேண்டிய பிரதமருடைய கூற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், கடவுள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமைக்கு பிரதமர் வந்து விட்டார். கையில் வைத்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர், அந்த அமைச்சருக்கு இவர் ஏழைகளுக்கும் மத்தியதர வர்க்கத்துக்கும் நீங்கள் ஜிஎஸ்டியை குறைங்க, வருமான வரியை குறைங்க அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படின்னு சொன்னால் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கார். வள்ளுவராக இருந்தாலும் சரி, கம்பர் கூட அவ்வை தவ்வைன்னு சொல்லுவாங்க, சீதேவி மூதேவின்னு. எங்கே மூதேவி இருப்பான்னா சீதேவி போயிட்டா மூதேவி இருப்பான்னு சொல்லி நம்முடைய புராணங்கள் மட்டுமல்ல, நம்முடைய குறள் உள்ளிட்ட கம்பராமாயணம் உள்ளிட்ட சொல்லுது. என்ன காரணம்? ஏன் இன்றைக்கு நிலைமை என்ன, அதை நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும். இந்த இதில் கடந்த பட்ஜெட்டில் அவங்க சொன்னது 326 லட்சம் கோடி நம்முடைய வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. அது மிக குறைந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதாவது ஜிடிபி வளர்ச்சி அடுத்து 10.5% வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது 9.7% தான் இருக்கு. அது மட்டுமல்ல, 2013-14 காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில் 113 லட்சம் கோடி, இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் 274 லட்சம் கோடி வளர்ச்சி. நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன வாங்கின சம்பளத்துக்கும் இப்பவும் அதே சம்பளம் வாங்க மாட்டீங்க. அன்னைக்குள்ள நிலைமை வேற, இன்னைக்குள்ள நிலைமை வேற. உங்களுக்கு நல்லா தெரியும், டாலர் விலை 2 மடங்கு ஆகியிருக்கு. இவர் சொன்னார் பாதி ஆக்குறேன்னு, அப்படி பார்த்தா 4 மடங்கு ஆகிருக்கு. இவர் பாதி ஆக்கியிருக்கணும் இல்லையா? சரி, டீசல் பெட்ரோல் விலையை பாதி ஆக்கிறோம்னு சொன்னார், இன்னைக்கு 4 மடங்கு, அதுவும் ரெட்டிப்பாயிருக்கு. கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதுவும் 4 மடங்கு. நான் என்ன கேட்குறேன், இந்த வளர்ச்சி என்பது என்ன வளர்ச்சி? அப்போ இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழலில் இந்த நாட்டை கொண்டு வந்து தள்ளி இருக்காரு. 25 லட்சம் கோடி, நான் சொல்கிறது ஒன்றிய அரசுடைய தகவல் அறிக்கை சொல்லுது, இந்த செல்வந்தர்களுக்கு தள்ளுபடி மட்டும் செஞ்சது. எந்த தள்ளுபடி? அவங்களுக்கு செய்ய வேண்டிய தள்ளுபடி செஞ்சது தகவல் அறிக்கை சொல்லுது. இது மட்டுமல்ல, இன்னைக்கு பல்வேறு வகையில் இந்த நாடு மிக மோசம். இதுவரையும் நாம் ஏழைகளுக்காகத்தான் பட்ஜெட், ஏழைகளுக்கு போடணும்னு நினைப்போம். இன்னைக்கு வேற வழி இல்லாமல் மத்தியதர வர்க்கமும் ஏழை வர்க்கத்துக்கு வந்துருச்சு. ஏழைகள் இன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த 2 வர்க்கத்திற்குமாக வேண்டி இன்னைக்கு கேட்குறாரு பிரதமர்.
அப்போ மத்தியதர வர்க்கமும் இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு. உலகத்தில் எல்லா நாடுகளும் நாங்கள் ஏழைக்காக பாடுபடுவோம், ஏழைக்காக பட்ஜெட் போடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிலைமை இன்னைக்கு என்னன்னு சொன்னால் மத்தியதர வர்க்கத்தையும் மகாலட்சுமி காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப 10 வருஷமா மகாலட்சுமியை மறந்தவர் இன்னைக்கு எதுக்காண்டினா அடுத்தடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்கு அந்த மகாலட்சுமி நீங்க ஏமாற்ற முடியாது. மகாலட்சுமிங்கிறது செல்வத்தின் குறியீடு, உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக மகாலட்சுமி வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு ஏற்கனவே உதவி இருக்கணும். இப்போ ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறது யாரு? அதிகமான ஜிஎஸ்டி கட்டுறது 60% 70 விழுக்காடு ஏழைகள், மீதி மத்தியதர வர்க்கங்கள். அதுக்கு மீதி என்னன்னு சொன்னால் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறதில்லை. ஏன் கட்டுறதில்லை? கட்டினாலும் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இதுதான் இன்றைய இந்தியாவுடைய நிலைமை. இன்றைக்கு இப்போ நம்ம நிறைய பேசுனீங்க, அதனாலதான் முதல்ல கொஞ்சம் நேரம் சூரியநாராயணன். இப்ப நம்முடைய ஹிதாயத்துல்லா அவர்கள் மகாலட்சுமி என்பது அவருடைய நம்பிக்கை, அது ஒரு இறைவனை அவருடைய பாலிசி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப நான் உங்களுக்கு கேட்கறது, இன்றைக்கு நாம அதிக எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கிறது வந்து அந்த ஸ்லாட், அதாவது டாக்ஸேஷனில் வந்து என்ன செய்ய போகிறாங்க அதுங்கிறது முதல்ல. இரண்டாவது, இந்தியாவை அச்சுறுத்தக்கூடிய விவகாரம் 2004 மே மாதம் 45 ரூபாய் 33 பைசாவாக அன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருந்தது. மோடி அவர்கள் சொன்னார் நான் வந்தால் 60 ரூபாய்க்கு தாண்டி விட மாட்டேன் என்று. இன்றைக்கு 7 ரூபாய் 70 பைசா அளவுக்கு போயிருக்கிறது. இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, பெட்ரோல், டீசல், இம்போர்ட்டுகள், வெளிநாட்டில் கல்வி கற்கக்கூடிய டாலர்கள், அது மட்டும் இல்லாமல் மளிகை, மின்சாரம், டிவைஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஜியா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்னுடைய சகோதரர் பேசுகிறார், ஏழைகளுக்கு பண்ணலைன்னாரு. 80 கோடி மக்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக கொரோனா வந்ததிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டு ஒன்றில் இந்தியாவில் உள்ள எல்லா ரேஷன் கடையிலும் இலவச அரிசி, பருப்பு, கோதுமை மோடி அரசு கொடுத்துட்டு இருக்கு. இது மிகப்பெரிய, இது உலகத்திலேயே சுதந்திர இந்தியாவில் நடக்காதது. அது ஏழைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. 80 கோடி மக்கள் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? அது வந்து நம்ம மறுக்க முடியாது. இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஃபிஸ்கல் டெபிசிட் நம்ம ஜெயா பிளஸ் சொல்லணும், எவ்வளோ வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வருது, எவ்வளோ செலவு செய்யுது, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு அதிகமாக வந்ததுன்னா சர்ப்ளஸ். ஃபிஸ்கல் டெபிசிட் 4.9% இருக்கு. அதை அதாவது வருமானத்துக்கு மேல் செலவு செஞ்சாலும் இதாகிடும். என்னுடைய சகோதரருக்கு நிறைவேற்றேன், காங்கிரஸ் அரசு 2013 முடிஞ்சு 14 இருக்கும்போது மோடி அரசு எடுத்தும்போது இந்தியா உலக பொருளாதாரத்தில் 10வது இருந்துச்சு. இன்றைக்கு 4 டாப் 4 டாப் 5 வந்திருக்கு. அப்போ ஈவன் நம்ம ஆண்ட இங்கிலாந்து அதை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம், பிரான்ஸை ஓவர்டேக் பண்ணுறோம். ஸோ இந்தியா வந்து டாப் 5 இருக்கும்போது 5 முன்னேறிய நாடுகளை தாண்டி முன்னேறி வரும்போது மிகப்பெரிய சிறப்பு தான். நம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்போ என்னுடைய பொறுத்தவரை ஜிஎஸ்டியில் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நான் சூரியநாராயண்ட்ட கேட்குறது, நீங்கள் 3 ட்ரில்லியன் வந்தது, அமெரிக்கா 19 ட்ரில்லியன், சீனா 13 ட்ரில்லியன், இந்தியா 4, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நாம இருக்கோம், இப்போ ஜப்பான் இருக்குது. அதை விட்டுருங்க. நான் இப்போ அடிப்படையாக இந்த பட்ஜெட்டில் என்ன கேட்குறேன்னா, இந்திய நாட்டில் நாம் அடிப்படை சாமானியர்களுக்கு என்ன லாபம்? கண்டிப்பா மற்றபடி நாங்கள் வெளியே சொல்றோம். அதாவது மிகப்பெரிய பொருளாதார அறிஞர் மாஸ்லோ, அவர் மாஸ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன் சொல்லியிருக்காரு. அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது வந்து பேசிக். இதை கடந்த 11 வருடங்களாக மோடி அரசு செஞ்சு கொண்டிருக்கு. எப்படின்னா 80 கோடி மக்களுக்கு நான் சொன்னேன், அது மாதிரி யூனிஃபார்ம்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் மத்திய அரசு கொடுக்குது. இருக்க இருப்பிடம், 1 சதுர அடி கூட இல்லாத நமது பாரத பிரதமர் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் முதலமைச்சராக இருந்துட்டு 11 வருடங்களாக பிரதம மந்திரி இருந்து 1 சதுர அடி கூட தனக்கு வீடோ வாகனமோ இல்லாதவர் 4 கோடி வீடுகள் இலவசமாக இந்திய மக்களுக்கு, ஏழைகளுக்கு கட்டி கொடுத்தது என்பது பொருளாதார அறிக்கையில் இருக்கு, உண்மையாக இருக்கு. ஆனால் நம்முடைய நாட்டில் 150 கோடி மக்கள் உடனே சில வருடங்களில் 3 வருடங்களில் 5 வருடங்களில் இது பண்ண முடியாது. காங்கிரஸ் அரசு இந்தியாவில் இருந்து 2014 மக்கள் நிராகரிக்கப்பட்ட போது இன்ஃப்ளேஷன் 10%. நீங்க அழகா சொன்னீங்க, 113 லட்சம் கோடி சொன்னீங்க, கொடுத்தீங்க. 10 வருடத்தில் 2 மடங்கு ஏறுவது என்பது மிகப்பெரியதுதான். ஆனா அதுல 3-4 வருடங்கள் கொரோனா இருந்தது. கொரோனாவில் ப்ரொடக்ஷனே கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கணும். ஆனா இந்த பட்ஜெட்ல நிச்சயமாக
ஏன்னா இப்ப அமெரிக்காவுடைய ட்ரம்ப் சூரியநாராயணன் சார் அது 3 ட்ரில்லியனை தாண்டி இருக்கிறது. ஆமா, 5 ட்ரில்லியன் இதுதான் நம்முடைய கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் இருக்கு. 5 ட்ரில்லியன் பட்ஜெட் தான் நம்முடைய இது. நிச்சயம் அது வரும். ஏனென்றால் பொருளாதாரத்தில் 9% ஏறிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க இன்றைக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு முதல் நம்ம நிறைய பேசுவோம். இப்போ நீங்கள் பேசுனது இந்தியாவினுடைய அடிப்படை தேவைகளை மோடி அரசு கொடுத்துருக்கு. கண்டிப்பா உண்ணும் உணவு, ரேஷனுடைய விநியோகம், டிஸ்ட்ரிபியூஷன், அது சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது ப்ரொடக்ஷன் 272 லட்சம், அப்போ 3 ட்ரில்லியன் தாண்டி இருக்கு. இந்த விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. இது ஒரு மோடியுடைய ஒரு வளர்ச்சி, மோடி அரசினுடைய வளர்ச்சி, சாதனை இந்திய மக்களோட வளர்ச்சி, இந்திய மக்கள் வளர்ச்சி. அதான் வளர்ச்சிங்கிறதா மோடி தனக்கு தனிப்பட்ட ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இதாயத்துல என்னமோ சொல்ல வந்துருவாரு. உங்களுக்கான நேரத்தை 2014 வரையும் 40 கோடி இந்திய மக்கள் உணவு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை 80 கோடி மக்களா ஏழையாக்குன ஒரு நல்ல பெருமை அவனுக்கு உண்டு. நம்பர் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்க 3 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இல்ல முக்கியம் இல்ல. இன்னைக்கு பொருளாதாரத்துல அந்த இதுதான் பார்க்கணும், மதிப்பு, அந்த வளர்ச்சி தான். நாட்டுல எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த எக்ஸ்போர்ட் இருக்கா? இல்ல. ஒரே இறக்குமதி அதிகமா இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. ஏன் நான் கேக்குறேன்னா, நீங்க வளர்ச்சி என்பது ஒரு பைசாவுக்குள்ள வேல்யூ குறையுது, இன்னொரு பக்கம் அது டபுள் கணக்குல வந்துடும். நீங்க 3 ட்ரில்லியன் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1.5 ட்ரில்லியன் 1.25 ட்ரில்லியன் இருக்கும் 10 வருஷத்துக்கு முன்ன உள்ள விஷயம். மதிப்பீடு நீங்க மதிப்பீடு தான் பார்க்கணும். நீங்க அன்னைக்கு டாலர் 45 ரூபா, இன்னைக்கு 87 ரூபா. அதையும் பார்க்கணும்ல. என்ன சொன்னார் தெரியுமா? முதல்வரா இருந்த மோடி அவர் என்ன சொன்னாரு? மன்மோகன் சிங்கை மிக கேவலமா அசிங்கமா பேசினாரு. இதை 45 ரூபாய்க்கு கொண்டு வரலாமான்னு. இப்ப 86 ரூபாய்க்கு கொண்டு வந்த மோடியை எவ்வளவு அசிங்கமா மக்கள் பேசுவாங்க யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? 45 ரூபாய் 46 ரூபாய் இருக்கும்போது நான் அதை 10 ரூபாய் 15 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு 3 மடங்கு ஆயிருக்குன்னா யார் காரணம்? சரி, இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நம்ம நிதானமா போனா மக்கள் பார்க்கறாங்க. இப்போ சார் சொன்னதுல இப்ப இந்த ட்ரில்லியன் கணக்கு இருக்கு பாருங்க, 272 லட்சம் கோடி, 3 ட்ரில்லியன். நம்ம விளக்கமா மக்கள் புரியும். அப்படி இருக்கு போது இந்த பொருளாதாரம் இம்போர்ட்ல நாங்க 88% குரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோம். இந்திய நாட்டுடைய பில்லுல அதிக பில்லு 12 லட்சம் கோடி குரூட் ஆயில். அது அல்லாம பெட்ரோல், டீசல், மளிகை பொருட்கள், கம்ப்யூட்டர், டிவைஸ், எலக்ட்ரானிக்ஸ், எரிசக்தி, மின்னணு, ரசாயனங்கள் எல்லாமே உக்ரைன்ல நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது டாலர் கொடுத்து வாங்கும்போது நமக்கு பெரிய பாதிப்பு வருது. இன்னைக்கு 87 ரூபாய் இருக்கு. இதை கட்டுப்படுத்த மோடி அரசு ஏன் இயலாமல் போய், அதாவது டாலர் ஒண்ணுதான் ஒரு குறியீடு தான் பொருளாதார வளர்ச்சிக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. டாலர் அது ஒண்டி இது இல்ல. அதாவது கடந்த 4 வருடங்களாக உலகத்தையே ஆட்டி படைத்த கொரோனாங்கிற போது அப்ப ப்ரொடக்ஷனே கிடையாது, உற்பத்தி கிடையாது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது, எல்லாம் முடங்கி இருந்துச்சு. ஜிஎஸ்டி 20,000 கோடி இருந்துச்சு, 2 லட்சம் கோடி இருக்க வேண்டிய 20,000 கோடி இருந்துச்சு, எல்லாமே முடங்கிச்சு. அப்ப ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ப்ராவிடன்ட் ஃபண்ட் மத்திய அரசு தான் கட்டிச்சு. புரியுதுங்களா? 15,000 சம்பளம் வாங்கிட்ட தொழிலாளருக்கு கட்டிச்சு. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கொரோனா தொற்று வரும்போது சில செட்பேக் இருக்கும். அதை மோடி ஒத்துக்கொண்டு இருக்கிறார். அதை என்னோட சகோதரர் திருப்பி சொன்னார். அதாவது எல்லாமே நான் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு சமூகத்திலும் என்ன சொல்றாங்க? இந்துக்கள் மகாலட்சுமி இஸ்லாமியர்கள் நாம் கடவுளிற்கு கட்டுப்பட்டவர்கள் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த பட்ஜெட்ல ஜிஎஸ்டில ரேஷனைசேஷன் வரும். சிறு குறு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருடத்திற்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. அது 10,000 மாறும். ஆல்ரெடி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான். 52 கோடி பேருக்கு இலவச மருத்துவ காப்பீடு 5 லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றும் 70 வயசு மேல உள்ள அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு இலவசம் கொடுத்துருக்காங்க. இப்ப வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கும்போது டெவலப்மெண்ட் அதே நம்ம ஒரு பாராமீட்டர் வைக்க முடியாது. 52 கோடி பேரை நோயாளியா மாத்திருக்காங்க. இல்ல 52 கோடி பேருக்கு இலவச மருத்துவ காப்பீடு அட்டை கொடுத்திருக்காங்க. அட்டை கொடுத்ததுனால இல்ல காங்கிரஸ் கொடுக்கல. மல்லையாக்கு கொடுத்தது, நிலங்கோடிக்கு கொடுத்தது, எல்லாருக்கும் லோன் கொடுத்தது. அதை வசூலிக்க முடியாத
ஜிஎஸ்டி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு 18% 5% குறைக்க சான்சஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் செயற்கை அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை உபயோகப்படுத்துகிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. அதாவது பேசிக்கா salaried employeesக்கு இன்கம் டாக்ஸ் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் வங்கிக்கு செல்லாமலேயே கடன்கள் ஆல்ரெடி முத்ரா லோன் 10 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துக்கு இது சான்ஸ் இருக்கு. அதாவது வித்யாலட்சுமி லோன் 20 லட்சம் தான் ஆக்கிட்டாங்களே, இல்ல அதுக்கு மேல சான்சஸ் இருக்கு. அதாவது வங்கி கடன் வந்து படிப்பதற்கு எஜுகேஷன் லோன், வங்கி கடன் எஜுகேஷன் லோன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதா இருக்கு. இந்த இது வந்து சிறு குறு விவசாயிகள், சிறு குறு முதலீட்டாளர்கள், சிறு குறு வியாபாரிகள், அதே மாதிரி மிடில் லெவல், லோயர் லெவல் அண்ட் அதான் மத்திய தரவங்களுக்கு இந்த பட்ஜெட் நீங்க சொன்னது இதெல்லாம் சான்சஸ் இருக்கு. இதுதான் சான்ஸ் இருக்கு. ஒரே ஒரு கேள்வி, இந்த 7 லட்சம் வச்சிருக்காங்கல்ல 5% 12% 10 லட்சமா மாறும். 10 லட்சமா நாளைக்கு முக்கியமா பேச வேண்டியது. பாண்டியன் சார், அமெரிக்காவுடைய அதிபர் ஒரு ஸ்லோகத்தை சொன்னார், நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், ட்ரில் பேபி ட்ரில், ட்ரில் பேபி ட்ரில். ஜோ பிடனுடைய நிர்வாகம் அமெரிக்காவுடைய எண்ணெய் வளங்களை எடுப்பதற்கு தடை, ஆனால் நான் அப்படி அல்ல, ட்ரில் பேபி ட்ரில். இன்றைக்கு நம்முடைய பிரதமர் சொல்கிறார், இனோவேஷன், இன்க்ளூசிவ்னஸ் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட். Has it is any similarities in between Trump versus Modi? ஒன்றுமே இல்லை சார். சொல்லுங்கள் சார். இப்போ நீ கடைசியாக சொன்ன இனோவேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் வேற ஐயா மோடி அவர்கள் சொன்னார், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். இனோவேஷன், அடுத்து வந்து இன்க்ளூசிவ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இப்போ நீங்கள் சார் 2 சொன்னதுனால அங்கேருந்து ஆரம்பிச்சிடுறேன். சர்வதேச அரசியலை தொட்டுட்டீங்க. நான் தொடர் இல்லை, நீங்கள் தான் தொட்டீங்க. ஐயா சரி, அதனால் சொல்லுங்கள். இப்போ வந்து டீப் சீக்ங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டு அணுகுண்டு மாதிரி வேர்ல்டில் வந்து ஏஐயில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அணுகுண்டு. ஏன்னா ட்ரம்ப் வந்து பதவியேற்று இன்னையோட 11ஆவது நாள். ஆனால் இது வந்து 4 நாள் ஆச்சு, வெளில தெரிஞ்சு பெரிய விஷயமா. கரெக்டுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, டெக்னாலஜியில் அவன் லட்சம் கோடி கிட்டத்தட்ட வச்சு செலவு பண்ணி ஒரு 3-4 நிறுவனம், அமெரிக்க நிறுவனம் பண்ணி ட்ரம்ப் வந்து அவனை கூப்பிட்டு திட்டுறான் எல்லாரையும். நேற்று இப்போ வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் விஷயம் அவரை பொறுத்தவரை. சரி, அது வந்து அடுத்த 2 நாள்லேயே அலிபாபாவிலேருந்து குவான் 2.5 அப்படின்னு சொல்லி அதே சைனாவில் ப்ரைவேட் ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணி அதுவும் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதுக்காக இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து 10,340 கோடியில் வந்து நாங்கள் அடுத்த 10 மாதத்தில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு நான் இந்த இடத்துலையே நான் வேண்டுகோளாக கொடுத்துட்றேன். தமிழில் வந்து நீங்கள் அடுத்த 6 மாதத்தில் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லி, ஏன்னா இது தமிழில் வராது இப்போக்கி. அப்போ தமிழில் வரணும், வந்தால் தான் தமிழ்நாடு வந்து $1 trillion நோக்கி போகும் அப்படிங்கிறத வந்து ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல வச்சிட்றேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ ட்ரம்ப் வந்து 27ஆம் தேதி நம்ம மோடி அவர்கிட்ட பேசுகிறாங்க, பிரைம் மினிஸ்டர்கிட்ட. என்ன பேசுகிறாங்க? பதவியேற்று ஒரு வாரத்துக்கு பின்பு. ஆமாம், 20ஆம் தேதி பதவியேற்கிறார். 27ஆம் தேதி பேசுகிறாரு, மோடிட்ட பேசுகிறாரு. இன்றைக்கி நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற செய்தி, அந்த தலைப்பு செய்தியை மட்டும் படிச்சிடறேன். நல்ல பெரிய விஷயம் அது. என்ன காரணம்னா, ட்ரம்ப் செட் டு புஷ் இந்தியா டு பை மோர் மிலிட்டரி வேர்ஸ் ஃப்ரம் யூஎஸ். அதாவது இராணுவ தளவாடங்களை உடனே வாங்க, பர்ச்சேஸ் சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. உடனே வாங்குறதுல நம்ம அப்படிதான் சொல்லணும். அழுத்தம் கொடுக்குறாரு. நான் மிரட்டல்னு சொல்லல, மிரட்டல்னு எடுத்துக்கலாம். அது எப்படியே போலாம், அழுத்தம் கொடுக்குறாரு. இல்ல, அது வந்து அவங்க உள்ளதான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா வெளியில இருந்து தெரியுது. நேற்று அலறி அடிச்சு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த தலைப்பு வந்து முக்கியமான தலைப்புல, அதுல வார்த்தைகளே முக்கியமான வார்த்தை முக்கியம். அதனால நான் சொல்றேன், புஷ் அப்படிங்கிறது வந்து முக்கியம். இதுக்கு முந்தி 3 மாசத்துக்கு முந்தி பைடன் வந்து இதே மாதிரி பேசி 30,000 கோடிக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டார். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே இராணுவம். எதுக்காக இதை சொல்கிறோன்னா, நாளைக்கு பட்ஜெட்டுங்கிறது வந்து இந்த ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் பெரும்பகுதி வந்து இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கு தான் போகுது. நீங்கள் படிக்கும்போது நம்ம பாதுகாப்பு செலவுகளுக்கு மிலிட்ரி தான் பெரிய சிக்கலாக இருக்குது. நமக்கு இவ்வளோ சிக்கல் வரும்போது அதுதான் அதிகமான செலவு வருது. அதில் பெரிய சொல்லுங்கள், அதில் இருந்து எந்த பலனும் சாதாரண மக்களுக்கு இல்லை. சரி, எங்கேயாச்சும் இவர் 2014 பதவியேற்கிற அன்னைக்கு சார்க்குன்னா நம்ம சுற்றி உள்ள கண்ட்ரிகள், அவங்க எல்லாரும் பதவியேற்கிறதுக்கு வந்திருந்தாங்க. 2014 அவர் அந்த மே மாதம் அந்த இதில் பதவியேற்கிற அன்னைக்கு எல்லா கண்ட்ரியும் வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாருமே எதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அது ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஒரு நிமிஷம் பங்களாதேஷ்லேருந்து பாண்டியன் பிரைம் மினிஸ்டர் போகும்போது சர்வதேசத்தோடு நாங்கள் பரஸ்பரம் ஒரு ரெசிப்ரோகேஷன்
ஒரு உறவுகளை நிலைப்படுத்தி இருக்கிறோம் என்று பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். சின்னதா ஒரு சொல்லி வர, வர, ஐயா, 100 நாடுகளுக்கு விவசாய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மோடி கவர்மெண்ட் வந்த அப்புறம் நடந்திருக்கு. 100 நாடுகளுக்கு சொல்லுங்க. விவசாயம் இல்ல, சர்வதேச நாடுகள் நான் சொல்லிட்டேன் சார். இப்போ இந்த சுற்றி உள்ள நாடு பாகிஸ்தான் ஆரம்பிச்சு, பாகிஸ்தான் கூட விட்டுருங்க, ஏன்னா இவங்களுக்கு வேற காரணத்தினால அதை எதிர்ப்பாங்க. அது பாகிஸ்தான் இப்போ எங்க ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பங்களாதேஷ் எதுவும் இல்லை, மாலத்தீவில் ஆரம்பிச்சு, இதில் இந்த மியான்மர் ஆரம்பிச்சு, இலங்கையில் ஆரம்பிச்சு, எல்லாமே வந்தவங்க இப்போ எதிரி ஆயிட்டாங்க. சைனா தனி, அதை விட்டுருங்க, அதை கடைசியாக பேசுவோம். நீங்க சொன்னீங்கல்ல செட்டு புஷ், அதாவது ட்ரம்புடைய நடவடிக்கை சொன்னீங்க இல்லையா, நாளை பட்ஜெட்ல ராணுவத்திற்கான செலவீனங்கள் அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி. நம்ம இப்போ இதைத்தான் பேச இல்ல, கட்டாயமா அதிகரிக்க போகுது. அந்த அதிகரிக்கிறதுனால தான் அவரால் வந்து இது செய்ய முடியல. அவர் யாருக்காக செய்யறாரு அப்படின்னாக்க, இப்போ கும்பமேளா எடுத்துக்கோம். எதுக்கு கும்பமேளாவில் போய் இப்போ ஒரு 31 பேரை சாவடிக்கணும் நம்ம? இல்ல, அது தனிப்பட்ட விஷயம், அதுக்கும் பட்ஜெட்டுக்கு சம்பந்தம் இல்லை. 150 வருடத்திற்கு ஒரு நிமிஷம் மக்களுடைய கள்ளச்சாராயத்துல செத்தாங்களங்க. இதுக்கும் பட்ஜெட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பட்ஜெட்டை பத்தி பேச சொன்னா கும்பமேளா பத்தி பேசுறீங்க. கும்பமேளா அது இயற்கை நடக்கிறது இல்ல சார். கும்பமேளா ராணுவத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி, ஆனா ஒரு கூட்டத்தை கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதா பாயிண்ட். எல்லா நாடுகளும் நடக்க. ஒரு நிமிஷம், 2 கோடி பேர் மிஸ்டர் பாண்டியன், உலகத்தில் நம்ம விட வல்லமையான நாடு ராணுவத்தில் மட்டும், ராணுவத்தில் எல்லாம் போலீஸ் பாதுகாப்புல ரொம்ப சட்டம். மெக்காவில கூட்டத்துல இறந்து போயிடுறாங்க சார். இப்ப நான் ஒரு பேர் சொல்றேன், அப்படியே நடக்குது. அதுக்காக வந்து அரசாங்கம் நடத்த வேணானே சொல்லல, அது இதுக்கு சம்பந்தம் இல்ல. வாங்க வாங்க வாங்க. அவர் யாருக்கு சாதகமா ஆட்சி பண்றாருங்கிறதுக்கு தான் அதை சொல்ல வரேன். இப்ப இல்ல ஒண்ணு 1300 நிறுவனங்களுக்கு சாதகமா இந்த கடந்த 10 வருஷத்துல பண்ணாரு. குறிப்பா கொரோனாவுக்கு அப்புறம் இந்த கடைசி 3 வருஷத்துல அவர் பண்ணதுனால தான் இந்த பொருளாதாரம் ஒரு இருண்ட பொருளாதாரமாக உலகத்திலேயே இது இருந்துகிட்டு இருக்கு. சார் ஒரு நிமிஷம், உலகத்திலேயே அதிக வளர்ச்சி வேகமா பொருளாதாரம் இந்தியா. உலகத்திலேயே அதிகமா வேகமா வளர்றது இந்தியா. சார் மிஸ்டர் பாண்டியன் called as a black economy. எப்படி சார் black economy? சார் அதிக வேகமா வளர்றது சார். ஒயிட் இது இருக்கு சார். சார் எகனாமிக்ஸ் சார் இருக்கு. எந்த பேசிக்ஸ் படிச்சிட்டு வரேன் சார். அதனால தான் சொல்றேன், எந்த பேசிக்ஸ்ல இந்தியா வளர்ச்சி அடையலைங்கறீங்க? மற்ற பொருளாதாரம் 1%, 1.5% மைனஸ்ல யூகேல வளர்ந்திருக்கு. இந்தியா 7%. அப்ப எந்த பேசிக்ஸ்ல இந்தியா வளர்ச்சி அடையல சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். பாகிஸ்தான் வளர்ச்சி இல்ல வளர்ச்சி வந்து யாருக்கு அடைஞ்சிருக்குன்னா, 1300 நிறுவனங்கள் அது பல லட்சம் கோடிக்கு போயிடுச்சு. நீங்க ரெண்டு ரெக்கார்ட் சொல்ல முடியுமா? ரெண்டு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கொரோனால ஊசி போட்ட 2 நிறுவனமும் இந்த 3 வருஷத்துல இந்த 1300 நிறுவனத்துல வந்துருச்சு. நீங்க அதானி மட்டும் இல்ல, அம்பானி மட்டும் இல்ல, எல்லாரும் வேகமா வந்துட்டு இருக்காங்க. இந்த யாருக்காக ஆட்சி பண்றாரு, யாருக்கு சாதகம் பண்றாருங்கிறதா என்னோட மேட்டரு. அதுதான் அவருடைய சொத்து. திரு பாண்டியன் சார் வந்து நிறைய கருத்து வச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் குறிக்கிட்டா மக்களுக்கு போக, நீங்க நிதானமா பேசுங்க. அரசியல் விவாதமா நான் மாற்ற விரும்பல. அரசியல் விவாதமா நான் ஏன் மாற்ற விரும்பல அப்படின்னா, சார் சொல்கிறாரு 70 கோடி மக்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு கொடுத்து 70 கோடி மக்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். 80 கோடி மக்களுக்கு அரிசி கொடுக்கறதுனால 80 கோடி மக்கள் வறுமை கோட்டில் வாழ்ந்து விட்டார்கள்ங்கிற மாதிரிலாம் இல்லாஜிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா நரேந்திர மோடியினுடைய 11 வருஷமாக மிகச் சிறப்பாக நடக்கின்ற மக்கள் நல திட்டங்கள் மூலம் பயனடைந்த கோடானு கோடி மக்கள் மீண்டும் மீண்டும் நரேந்திர மோடியை பாரதிய ஜனதா கட்சியை தான் வெற்றி பெற செய்கிறார்கள். அதனால தான் காங்கிரஸ் கட்சி போராட்டங்கள்லாம் தோத்துக்கிட்டே போறது. அதனால இதை பத்தி நம்ம பேச அவசியமே இல்லை. ஒரு அரசியல் நான் மகாலட்சுமி உங்களுக்கு தரேன் 8500 ரூபா கட்டாக்கட்னு உங்க அக்கௌண்ட்ல விழுந்துருன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களை ஏமாற்றி கூட இவங்களுக்கு வந்து 99 தான் வந்துச்சு. அதனால அரசியலை பத்தி நான் பேச விரும்புறேன். நீங்க 300 இருந்து 700 சார் சொன்னாரு 325 3.25 ட்ரில்லியன் கிடையாது, 2.78 ட்ரில்லியன் தான் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மை தான், ஒத்துக்கிறேன். அது காரணம் வந்து ஒன்று கொரோனா சார் சொன்ன மாதிரி. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, 2011 2014 வரைக்கும் இந்த நாடு
அந்த பாலிசி பேரலிசிஸ் ஊழல் குற்றச்சாட்டுகள்னால எவ்வளவு பின்னால் போயிட்டுருச்சு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் இருந்தது. ஐ மீன் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பி சிதம்பரம்னுடைய அந்த தலைமையில் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருந்தபோது இந்த பின்னடைவு மட்டும் இல்லாமல் இருந்தது, கொரோனா மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் இன்னைக்கு 2025 நாம் வந்து அவங்களுடைய டார்கெட்டே அதுவாக தான் இருந்தது. இன்னைக்கு 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி இருக்கும். சார் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, மெதுவாக நிதானமாக பேசுவோம். உங்களுக்கான கேள்வி, யாரும் குறிக்கிடாங்க. இப்போ 2014 இருந்து 2012-13 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 25.88 26 லட்சம் கோடி ரூபாய்களை இந்திய அரசாங்கம் தள்ளுபடி செஞ்சிருக்கிறது. அதுல தள்ளுபடியில முக்கியம் ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி முடிக்கிட்டு கிங்ஃபிஷருடைய மல்லையா, மிகுல் சோஸ்கி, அது ஆமா ஒரு நிமிஷம் விஸ்டம் டைம் ஒரு நிமிஷம் சார், ஜித்தின் மேத்தா சார், சிஃபியா காட்டு, அகர்வால். இதை நான் என்ன சொல்றேன்னா, இந்த பணம் வந்து இந்தியாவுடைய ஃபெடரல் வங்கியில பொதுத்துறையில 10,50,000 கோடியும் ஷெட்யூல்டு வங்கியின் மூலமாக 15,31,000 கோடியும் பண்ணிருக்காங்க. இத இவ்வளவு பெரிய அமௌண்ட் 25 லட்சம் கோடி, half a trillion ஒரு quarter trillion அளவுக்கு. நீங்க வந்து சார் இத எப்படி சார் பண்ணீங்க? நீங்க திருச்சி பேசுறீங்க. உங்களுக்கு உண்மை தெரியல. ஒரு நிமிஷம், உண்மை தெரியல. திருச்சி பேசல இல்ல. உங்களுக்கு உண்மை தெரியல. உங்க பத்திரிக்கையில வந்திருக்கு 25 லட்சம் கோடி தள்ளுபடி உங்க பத்திரிக்கையில வந்திருக்கு. சார் அது ஒரு புக் அட்ஜஸ்ட்மென்ட் சார். இட் இஸ் ஜஸ்ட் a book adjustment. தள்ளுபடி இல்ல. தள்ளுபடி சார் நீங்க சொல்றீங்கல்ல. நீரவ் மோடி என்ன சார் சொன்னாரு? விஜய் மல்லையா என்ன சார் சொன்னாரு? எங்களுடைய டிஃபால்ட் அமௌண்ட்டுக்கு மேல கொஞ்சம் அப்படின்றாரு அவரு. எல்லா அமௌண்ட்டும் வசூலிக்க தான் படுகின்றன. 2,78,000 கோடி ரூபாய் அவங்க வந்து வசூலிச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் ஹெரால்டு போன்ற மூத்த எல்லா இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாமே போடுற அப்ப எல்லாம் பொய் செய்தி போடுறாங்களா? ஐயா நீங்க பொய் செய்தி போடுறாங்க. எகனாமிக் டைம்ஸ் பொய் செய்தி போடுறாங்க. அக்கவுண்ட்ஸ்ல பேட் டெட்ஸ்னு ஒன்னு வச்சிருவாங்க. இட் இஸ் ஒன்லி அக்கவுண்ட் அட்ஜஸ்ட்மென்ட். அது சரி சார். ஒரு நிமிஷம், விஜய் மல்லையாக்கு 7,000 கோடி கடன் கொடுத்தத 11,440 கோடி வசூல் பண்ணிருக்காங்க. அவன் கேக்குறான் 4,400 கோடி ஏட்டை எஸ்டாப்லிஷ் பண்றேன். இது பூஷன் ஸ்டீல் உண்மை. அப்ப இந்த கணக்கு எல்லாம் போய் இல்ல புக் அட்ஜஸ்ட்மென்ட் அல்ல. அந்த கணக்கு மிஸ்இன்டர்பிரேஷன். நீங்க பாதி தான் சொல்றீங்க. மிஸ்இன்டர்பிரேஷன் தவறு. மிஸ்இன்டர்பிரேஷன் தமிழ்ல சொல்றீங்க சார். எந்த லோன் டிஃபால்ட்டா இருந்தாலும் பேங்க் அந்த லீகல் மெஷர்ஸ் எடுத்து அந்த வசூலி பண்றதுக்கான ரைட் பேங்க்ஸ்க்கு இருக்குது. சரி, அப்போ அந்த அவங்களுடைய ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாம் மானிட்டைஸ் பண்ணி அந்த வசூலி பண்றாங்க. சரி, இதுதான் நடக்கிறது. சரி, தள்ளுபடிங்கிறது ஜஸ்ட் ரைட். சார் ஒரு நிமிஷம் ஐயா பேச நான் ஒரே ஒரு டைம் தரேன். சரி, இந்த கேஸ் கேஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க சார். சூரியநாராயணன் சார் எல்லாம் நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் இருந்தாலும் இந்த 4-5 பேரு எந்த காலத்துலயும் லண்டன்ல இருந்து வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் எல்லாமே பண்ணிட்டீங்க. நீங்க கொஞ்சோண்டு வாங்கிட்டு மிச்சத்துக்கு 5 லட்சம் சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம் 7,000 கோடி வசூல் பண்ணது ப்ரூஃப் நான் கொடுக்கிறேன். அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 7,000 கோடி வாங்கியிருக்காரு. 11,000 கோடி வசூல் பண்ணிருக்கேன். 4,000 கோடி விஜய் மல்லையா வாங்கியிருக்காரு. விஜய் மல்லையா எவ்வளவு வாங்கியிருக்காரு? 7,000 கோடி தான் கடன் காங்கிரஸ் கொடுத்துச்சு. இப்ப 11,250 கோடி வசூல். தவறா சொல்றீங்க, பரவாயில்ல. அவரே கிடையாது. அவரே நல்லா சொல்றாரு சார். நீங்க வருவானாட்டீங்க சார். இது எந்த பீரியட்ல நரேந்திர மோடி காங்கிரஸ் பீரியட் கொடுக்கப்பட்டதா, பிஜேபி பீரியட் கொடுக்கப்பட்டதா? நீங்க லோன் எப்ப கொடுக்கப்பட்டது? இருங்க ஓவராலா சொல்லுங்க. சூரியநாராயணன் ஓடி போறான் சார். 10 வருஷமா அங்கதானே இருக்கீங்க, இருக்க வச்சிருக்கீங்க. உங்க கோர்ட் எல்லாம் என்ன சொல்லுது சார்? இப்ப பாருங்க சார், இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா வேற ஒண்ணுமே சார். இவங்க வசூல் பண்ணாங்க, எல்லாமே சந்தோஷம்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு டிராக்டர் வாங்கினா ஒரு நம்ம சாதாரண மனிதர்கள் இப்படி வாங்கினா இதை மாதிரி நீங்க கொஞ்சோண்டு வாங்கி 5,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு எல்லாரும் லண்டனுக்கு அனுப்புவீங்களான்னு கேட்கறேன். அவ்வளவுதான் கேள்வி. லண்டனுக்கு அனுப்புவோம். சரி, இதே இதுல ரொம்ப சிம்பிள். உணவு பாதுகாப்பு இவங்க சொல்றாங்க இல்லையா, 80 கோடி பேர் கொடுக்கணும்னு. அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார்? பேசுங்க சார். 2013ல கொண்டு வந்தாங்க சார். அதை சொல்றாரு சார். 2013ல ஆமா, உண்மை கசக்கம் அது இருக்கட்டும். இப்ப ரெண்டாவது விஷயம், மாணவர்களுக்கு கடன் வழங்கியதை நிறுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வங்கிகள் முன்ன மாதிரி கடன் வழங்குவது இல்லை. ரெண்டாவது, மன்ரேகான்னு மகாத்மா காந்தி திட்டத்தை அதிகரிக்க வேண்டிய இடத்துல குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு உண்மையான ஏழை எளியவர்கள் வந்து பலன் பெறுவது, இந்தியாவுடைய பொருளாதாரம் பூஸ்ட் ஆகுது. ஏழைகளுக்கு பணம் போனால் அவங்க செலவு பண்ணுவாங்க.
பணக்காரர்களுக்கு கொண்டு வந்தால் உள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ இந்த திட்டத்துக்கும் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை இவர்கள் வந்து நீங்க இந்த குறுக்கீடு வேலையை கொஞ்சம் ஏதாவது ஒரு தடவை பண்ணுங்க, தப்பு இல்லை. இன்னைக்கு சகோதரர் கூட சொன்னாரு, ட்ரம்ப் விஷயத்துல பாண்டியன் ஒரு விஷயம் சொன்னாரு, ராணுவ தளவாடங்களை இந்த பட்ஜெட்ல அதிகமா வாங்குவாங்க, நிச்சயமா வாங்குவாங்க, தொடர்ந்து அதை செய்யறாங்க. இந்த தடவை ட்ரம்ப் மிரட்டல்ல செய்வாங்க. ஆனா அதை விட பெரிய மிரட்டல் ட்ரம்ப் பண்ணாரு, 30,000 இந்தியர்களை அங்கிருந்து அனுப்புறோம் சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோ எதுக்குது, மற்ற நாடுகள்லாம் எதிர்க்குது. ஆனா இந்தியா பரவாயில்ல வரட்டும் நாங்க வச்சுக்கிறோங்குது. எதுக்காண்டி தெரியுமா உங்களுக்கு? அதானியுடைய வழக்கு ஒண்ணு அங்க இருக்கு, அதை சரி பண்றதுக்காண்டி ஒரு அதானிக்காக பதில் சொல்லுங்க. அது பொய்னா நீங்க பொய்ன்னு சொல்லுங்க, உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு ஒரு தனி மனிதனுக்காக இன்னொன்னு சொன்னார், அதானிக்காக என்ன செஞ்சாங்க? குறுக்கீடு அதிகமா செய்ய மாட்டேன். மீண்டும் சொல்றேன், அதானிக்காக ஒன்னும் செய்யலன்னு தம்பி சகோதரர் சொன்னார். நான் சொல்றேன், இன்றைக்கு ஆஸ்திரேலியாவுல வந்து எஸ்பிஐ கூட்டிட்டு போய் பல்லாயிரம் கோடி வாங்கி கொடுத்தது மட்டும் பங்களாதேஷ்ல போய் அங்கே வந்து கான்ட்ராக்ட் வந்து அதானிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. இலங்கையில சுஃபியானுக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி சோலார் கான்ட்ராக்ட் இலங்கையில வாங்கி கொடுத்திருக்காரு. இந்தியாவுல அதானி வந்து ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி வச்சிருந்தான், அவனுக்கு அதானி போர்ட்டை காங்கிரஸ் கொடுத்ததா இல்லையா? முதல் கேள்வி. மல்லையாக்கு லோட் கொடுத்து இது காங்கிரஸ் அரசா இல்லையா? நீரவ் மோடிக்கு லோட் கொடுத்தது காங்கிரஸா இல்லையா? போஃபோர் வாங்கிய ஊழல் பண்ணத அதே நாட்டுக்கு அதே ஏவுகணையை மோடி அரசு ஏற்றுமதி செய்கிறது. வெளிநாட்டில் இருந்து எல்லாமே இறக்குமதி செய்தது காங்கிரஸ் அரசா இல்லையா? அதை கொண்டு போய் சொல்லுங்க. அதானிக்கு போட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். சொல்லுங்க பாஸ். அதானிக்கு காங்கிரஸ் ஒரு போட்டு கொடுத்தது நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு 9 போர்ட்டை கொடுத்தது யாரு? ஏர்போர்ட்டை காங்கிரஸ் கொடுக்கல. இன்னைக்கு அத்தனை ஏர்போர்ட்டை ஏர்போர்ட் அத்தனையும் கொடுத்தது மோடி அரசு. இன்னைக்கு சோலார் மின்சாரத்தை சொன்னது மோடி அரசு. மூணா சொல்றேன், நிலக்கரி பரந்தூர் யார் சார் கொடுத்தது? சார் பரந்தூர் யார் சார் கொடுத்தது? சும்மா இது போய் சார், இது போய். நான் இப்ப பேசி முடிக்கிறேன் சார். மிஸ்டர் வாசுதேவன் முடிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ரெண்டு பேரும் நீங்க குறிக்கிறீங்க, கொஞ்சம் அலோ பண்ணுங்க. நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. நான் அமைதியா இருக்கேன், கொஞ்சம் அலோ கேக்குறேன். அதாவது ஆஸ்திரேலியாவுல இந்தோனேஷியாவுல 1 பங்கு நிலக்கரி விலைய சிங்கப்பூர்ல 2 பங்கு விலையா மாத்தி இங்க வரும்போது அது 3 மடங்கு விலையானதுனால மின்சார விலை கூடுனது என்பது அதானினால. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மின்சார பணம் கட்டுறதுல பாதி காசு வந்து அதானி பைக்குள்ள போறது எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு. ஏன் சொன்னாரு? நீங்க அதானி மேல இவ்வளவு வழக்குகள் இருந்தும் அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பாராளுமன்றத்துல ஏன் பேச முடியல? என்ன சொன்னாங்க? இலங்கை அரசை வற்புறுத்தி கான்ட்ராக்ட கொடுக்க வச்சாங்களா இல்லையா? இப்ப ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து இலங்கை அரசு பின்வாங்கி இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதாவது இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய பெரும்பாலான மக்களுக்கு சேர வேண்டிய வளங்களை ஒரு சில முதலாளிகளுக்கு தாரை வார்த்தது உண்மையா இல்லையாங்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொன்னாரு? அடானி மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இவங்கெல்லாம் வளர்த்து விடுறாங்க. இந்த மாதிரி தொழிலதிபர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அம்பானி வந்து இவ்வளோ பெரிய தொழிலதிபர் அதிபராக மாறுறதுக்கு காரணமே இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தி காலத்தையும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சலுகைகள் கொடுத்தது தான் காரணம். உங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை நான் இன்னைக்கு சொல்கிறேன். சொல்லுங்க சார். ஒரு பருத்தி காட்டன் சாரி, இன்னைக்கு நம்ம நாட்டில் விளையிற காட்டன் சேரீ இன்னைக்கு 3000 ரூபா, பியூர் காட்டன் சேரீ 3000 ரூபா நம்ம கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. இந்த ஷர்ட் 3000 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. இதுக்கு காரணமே இந்திரா காந்தியினுடைய அந்த தவறான பொருளாதார கொள்கை. அதையே ராஜீவ் காந்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு மட்டும் பாலிஸ்டர் ஃபிலமெண்ட் யானுக்கு வந்து அவங்க விசேஷமான தள்ளுபடி கொடுத்து அந்த தொழிலை வளர்க்கறதுக்கு உதவி இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டில் இயற்கையாக விளையக்கூடிய இந்த பருத்தி ரொம்ப பிரமாதமாக வளர்ந்துருக்கும். இன்னும் அந்த காலத்தில் நாங்களாம் பேசிக்கிட்டு இருந்தோம். காலேஜில் போகிற சமயத்தில்
மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை எழுதுறதே அம்பானி தான். திருபாய் அம்பானி எழுதுவார், நீங்கள் சும்மா சைன் பண்ணணும். நீங்கள் நிதியமைச்சருக்கு பிடிக்கல, பிரைம் மினிஸ்டருக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணார் சொன்னால் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க நீ பாட்டுக்கு சைன் பண்ண அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இருந்தது சார். ஞாபகம் இருக்கா சார்? இல்ல சார், அப்படி ஒரு சொல்லக்கூடாது. விஷயத்தை ஒரு பேசுறாரு. இந்த ஒரு அவையில ஒரு அரசியல்வாதி ஒரு கேள்விக்குத்தான ஒரு விஷயத்தை திருவாணி அம்பானி போய் திருவாணி அம்பானி மத்திய பட்ஜெட் எழுதுறாரு. ஒரு விஷயம். பிரணாப் முகர்ஜி யாரு? மன்மோகன் சிங் யாரு? பட்ஜெட் எழுதுறவங்க அம்பானியை வளர்த்தது அவங்க, அதானி வளர்த்தது காங்கிரஸ். காங்கிரஸ் பீரியடில் மாநிலங்களும் நண்பர்களே, இன்னைக்கு சத்தம் போடாதீங்க. மோடி பின்னால இருக்காருன்னு ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறது பாராளுமன்றத்தில் காமிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் வாசுதேவன் முடியும். என்னுடைய அந்த இதை முடிச்சிருங்க. மிலிட்டரி பட்ஜெட் ரொம்ப பெருசு அப்படின்றீங்க. 50 லட்சம் கோடி பட்ஜெட்ல 6.5 லட்சம் கோடி தான் மிலிட்டரி பட்ஜெட். அதுலயும் நீங்க முக்கியமா இன்னொன்று பார்க்க வேண்டியது, அதில் 40% கேபெக்ஸ். அந்த 40% கேபெக்ஸ் சொன்னா அது வந்து தொழில் முதலீடு. அந்த தொழில் முதலீடுனால தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெருகுது, ஜிஎஸ்டி பெருகுது, தனி மனித வருமானம் எல்லாம் பெருகுது. அதுலேயே 2017க்கு முன்னால நம்ம நாடுல இதே காங்கிரஸ் கட்சியில இதே ஏகே ஆண்டனி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட கொடுக்கறதுக்கு வழி இல்ல, பணம் இல்ல. இருங்க, பணம் இல்ல, சீனாக்காரன் கூட நம்ம சமாதானம் போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த கவர்மெண்ட் நீங்க சீனாவுல இவ்வளவு பட்ஜெட் பேசுறீங்க. வீடு கட்டிட்டான், இன்னைக்கு ஒரு நகரமே உருவாக்கிட்டான் சீனாக்காரன். இந்திரா காந்தி சிக்கிம் கொண்டு திரு பாண்டியன், உங்களுடைய ஆங்கிள் இந்த பட்ஜெட் நாளைக்கு நம்ம எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம மத்த விஷயங்கள் நிறைய இருக்கு, நீங்க பேசுவோம். சத்தம் போட்டா ஒண்ணுமே பேச இல்ல, அது வேண்டிய சத்தம் போடுறோம். நம்ம நிதானமா பேசுவோம். 10 நிமிஷம் கருத்தை மட்டும் சொல்லிட்டு போலாம். நீங்க சொல்லுங்க சார். இந்த சார் பேசணும் சரி, இவங்க பேசணும் சரி. நாளைக்கு வந்து ஜிஎஸ்டி சம்பந்தமா எதுவுமே கிடையாது சார். ஜிஎஸ்டி எப்போதுமே பட்ஜெட்டுக்கு வெளியில வந்துருச்சு சார். அதனால அது தனி ஒரு இது, அதை பத்தி நாளைக்கு எந்த விஷயமும் வராது. வந்த வரி விவகாரங்கள் வராது, ஜிஎஸ்டி எதுவும் வராது, வரவே வராது. ஜிஎஸ்டி அது ஃபுல்லாவே வெளியில இருக்கு. ரைட்டுங்களா? ரயில்வேல தனி பட்ஜெட்டாக இருந்ததை ஒன்றாக்கி நாளைக்கு ரயில்வேலையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வஞ்சிக்கப்படுற பட்ஜெட் தான் வரப்போகுது. ஒன்று சத்தம் போட்டோன்னா எப்படி வார்த்தை நடத்துறது சொல்லுங்க சார். கருப்பு பொருளாதாரம் இருக்கிறதுனால தான் இவங்க சத்தம் போடுற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்க டைம்ல சொல்லுங்க. ஜிடிபி வச்சு நாளைக்கு ஜிஎஸ்டி பத்தி வாதிக்கப்படாது, வேற இது இதுல சப்ஜெக்டே கிடையாது. ரயில்வேல தமிழ்நாட்டுக்கான வாய்ப்புகள் இல்லங்கறீங்க. கட்டாயம் இருக்காது. உங்க கருத்து என்னுடைய கருத்து இருந்தா பரவாயில்ல. விவசாயத்துக்கு எந்த பெரிய வந்து நல்லதும் நடக்காது. அப்புறம் வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஒரு நிமிஷம் பிஜேபி கொண்டு வரல சார். நீங்களே விவாதம் நடத்துங்க. நான் ஒரு கேள்வி கூட கேட்க முடியல. ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது அப்படி இருக்கும். நீங்க சொல்லுங்க ஐயா சூரியநாராயணன், நீங்க சொல்லுங்க. அது மாதிரி இருக்கு. அது மாதிரி ஜிடிபியை பற்றி பேசலாமே ஒளி. அது வந்து ஒவ்வொரு நாட்டையும் ஜிடிபியை பற்றி பேசுவாங்க. ஆனால் எதை பற்றி பேசணுன்னாக்கா தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கா இல்லையா இந்த 10 வருஷத்தில் அப்படின்னா உயரலை அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. நீங்கள் ஜிடிபி வச்சுக்கிட்டு உலக பொருளாதாரத்தில் 3,000 வந்துருச்சு 5,000 வந்துருச்சுங்கிறதெல்லாம் டோட்டல் வந்து அது பேசுகிறதே வந்து பொருளாதாரம் தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அடுத்தது
சைனாவை பற்றி பேசுகிறாங்க. இவர் வேறு சொன்னார். இப்போ அதில் என்ன கேள்வினா, இவங்க வந்து வெளியில் வந்து சைனாவை எதிர்க்கிற மாதிரி காமிச்சிட்டு 23-24 $105 பில்லியன் சைனாவுள்ள பொருள்கள் இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் வந்து பல விஷயங்கள் ரா மெட்டீரியல் கூட வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்போர்ட் இங்கேருந்து பண்ணது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் $16 பில்லியன் தான். கிட்டத்தட்ட $89 பில்லியன் பற்றாக்குறை இருக்குது சைனாவுக்கு. நமக்கு $16 பில்லியன் சைனாவுக்கு எக்ஸ்போர்ட். சைனாவுக்கு மட்டும் ட்ரேட் டெபிசிட் வந்து நமக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஒரு வருஷத்துல 23-24 தான் சொல்றீங்க. ஒரே வருஷத்துல இவங்க உண்மையா சைனா $16 பில்லியன் இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு மிஞ்சி போன $1.5 லட்சம் கோடிக்கு உள்ள அவ்வளவுதான். ஆனா போறது வந்து $105 பில்லியன் போயிட்டு இருக்கு. அடேயப்பா. அப்ப பாத்துங்க எவ்வளவு. இப்ப எல்லாமே இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இப்படி நம்ம விளங்குற மாதிரி சூப்பர் பவர் சார். நாம சூப்பர் பவர்னு சொல்றோம்ல. அப்ப ஏன் பண்ண முடியல சார்? ஏன் பண்ண முடியல? 14 உங்களது என்ன அவங்களது என்ன? 14 ஒரு அமெரிக்கன் டாலர் நமக்கு 54 to 60 ரூபாய்க்குள்ளதான் இருந்துச்சு. இன்னைக்கு 87 ரூபா வந்து குறைஞ்சு போயிருக்கு. என்ன காரணம்? பொருளாதாரம் இருண்ட பொருளாதாரத்துக்கு இது ஒன்னே போதும். ஒண்ணு. அடுத்தது இப்போ ட்ரம்ப் வந்தாச்சு, இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் உடனே டிபோர்ட் பண்றாங்க. அங்க இருந்து புறப்பட வைக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? 28 லட்சம் இந்தியர்கள் அங்க இருக்காங்க. இதுல போனதுல இந்த 10 வருஷத்துல போனதான் அதிகம். அது குறிப்பா பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ல இருந்து போனவங்க தான் ஜாஸ்தி. 28 லட்சம் பேர் இல்லீகல் கிடையாது சார். இல்லீகல் இந்தியன்ஸ் நான் சேலஞ்ச் பண்றேன் இவங்க சொல்லட்டும் சார். இல்லீகல் 28 லட்சம் மொத்தமே 40 லட்சம் தான் சார். இல்ல சார். 18,000 என்னன்னா இப்ப கண்டுபிடிச்சிருக்குது. இமீடியட்டா அனுப்ப போறது. இப்போ அனுப்ப போகிறது. அப்போ அதான் சார் சொன்னார். இதே இதில் சார் சத்தம் போடாமல் இறக்குமதி பண்ண போகிறோம். அதை டிபோர்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பாக்கி எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் போனது குஜராத், ஊபி அந்த ஸ்டேட்டில் தான் ஜாஸ்தி போயிருக்காங்க. பஞ்சாப்ல அது எப்படி எல்லாம் 60 லட்சம் 70 லட்சம் செலவு பண்ணி போனவங்க யாரும் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாருமே இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போயிருக்காங்க. அவங்களால டிபோர்ட் பண்ணிட்டாக்க மிகப்பெரிய சிக்கல் இந்தியாவுக்கு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயத்தை இவங்க வந்து கைது பண்ணுறதில்ல. நாளைக்கு இந்த பட்ஜெட்டில் போகிறோம். திரு சூரியநாராயணன் சுருக்கமாக உங்க கருத்து. அதாவது இந்த பட்ஜெட் வந்து நிச்சயமா ஏழைகளுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் ஸ்டார்ட் அப் பண்ற ஸ்டார்ட் அப் யங் என்டர்பிரனர்ஸ்க்காகவும் அப்புறம் சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்காகவும் மத்தியதர மக்களுக்காகவும் மிக மிக சிறந்த முறையில் இந்த பட்ஜெட் இருக்கும். இந்த பட்ஜெட்டால அனைத்து சமூக மக்களும் பயனடைவார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு பொருளாதார நிபுணரா இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட. நம்முடைய கடன் அளவு வந்து காங்கிரஸ் விட்டு செல்லும் போது 55 லட்சம் கோடியா இருந்துச்சு. இன்றைக்கு இதுவரைக்கும் மாலை வரைக்கும் 126 லட்சம் கோடியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிச்சயமா செலவு செய்வது சார் வளர்ச்சி இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வளர்ச்சி அடைவதற்கு செலவு செய்தாகணும். ரோடுகள் எந்த அளவுக்கு போடுறாங்கிறது முக்கியம். ரோடுகள் போடுவது முன்னாடி நம்ம இம்போர்ட் பண்ணிருந்தோம். அது இத்தாலியில தான் இம்போர்ட் பண்ணுவோம். ஹெலிகாப்டர்லாம் ராணுவ ஹெலிகாப்டர்லாம் இப்ப எக்ஸ்போர்ட் பண்றோம். இல்ல இப்ப ஒரு நிமிஷம் சூரியநாராயணன் ஒரு கேள்வி. ஒரு 4 வாரங்களுக்கு முன்பு ஏபி சிங் வந்து விமானப்படையிலிருந்து பேசுறாரு. இப்போ கரண்ட்ல நாம 2010 ஒரு 40 தேஜஸ்வி ஃபிளைட்டை வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறோம். வார் ஃபிளைட். ஆனா 40ல் 14 வருஷம் வந்து இப்பதான் சொல்றாரு. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வார் ஃபிளைட் கூட எங்களுக்கு வரல. 6வது தொழில்நுட்பத்தை 2010 கொடுத்து 15 வருஷம் ஒண்ணு வரலங்கிறாங்க. ஏன்னா மேக் இன் இந்தியா நம்ம நான் சொல்லல. விமானப்படை தளபதி அது ஒரே ஒரு இன்சிடென்ட் தான். பாக்கி எல்லா இதுதான் நியாயமான வாதங்கள். அது உண்மை. அந்த ஒன்ன தவிர மத்த ஒரு இன்சிடென்ட்க்கு மட்டும் அந்த ஒரு இது அந்த ஒரு ஆர்டர் மட்டும் 100% எப்படி இருக்க முடியாது சார்? HAL அதாவது ஏபி சிங் HAL க்கு ஆர்டர் வந்திருக்கு சார். இம்போர்ட் ஆர்டர் இல்ல. HAL க்கு ஆர்டர் வந்து HAL எக்ஸ்போர்ட்டிங் இல்ல. HAL வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் வந்து செய்து 6வது தலைமுறை விமானத்தை சர்வதேசத்தில் முதலாக சீனா கண்டுபிடித்து விட்டது. நாம் இந்த தேஜஸ்வி இதை வந்து இன்னும் செய்யல. அதுதான் சார் அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. பாக்கி எல்லாத்துலயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு 36,500 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து 2030 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் டார்கெட் வச்சிருக்காங்க இந்த 4 வருஷத்துல. அதனால தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை.
ரெண்டாவது இந்த பட்ஜெட்ல என்ன சவால்கள் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த பட்ஜெட் வந்து நரேந்திர மோடியினுடைய 2047 விக்சித் பாரத், அதாவது உலகத்திலேயே வல்லரசு நாடாக மாறக்கூடிய அந்த தருணத்தை நோக்கி போற இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா உழைப்பு கன்சாலிடேட்டட் எக்கானமி இது அப்படியே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு. இப்போ ரன்வேல இருக்கும், இனிமேல் டேக் ஆஃப்லாம் பண்ணணும், அந்த லெவலில் இருக்கிறோம். இப்போ இதில் என்ன சேலஞ்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2 சேலஞ்சஸ் இருக்கு. ஒன்று, ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வந்து 2017 2024 வரைக்கும் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக மேலே போயிட்டு இருக்கு. முதல்ல 75,000 கோடி ரூபா இருந்தது, இன்னைக்கு வந்து 1,98,000 கோடி ரூபா வரைக்கும் வந்தாச்சு. அதாவது 22 லட்சம் கோடி ரூபா ஜிஎஸ்டி, 20 லட்சம் கோடி ரூபா டைரக்ட் டாக்ஸஸ். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், இதுக்கு மேலேயும் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இது எப்போ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, தனிமனித வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும். ஜிடிபி இப்போ இருக்கிற 6.4% ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம், அதையும் விட ஜாஸ்தி. தனிமனித வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் இட்ஸ் டியூ டு பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட். அரசாங்கத்தினுடைய பாலிசியில தான கவர்மெண்டோட தனிமனிதனோட வாழ்க்கை வரும். அதைத்தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுதான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்கல தனிமனிதனுடைய இன்கம் கூடனா கவர்மெண்டோட பாலிசி தானே இந்தியாவுடைய ஒவ்வொருத்தனுடைய தனிமனித பாலிசி கொண்டு வரும். அப்ப அதுல ஏதோ தொய்வு இருக்கிறதா? இல்ல அப்ப இவ்வளவு நாளா எப்படி வளர்ந்தது? இப்போ இவ்வளவு நாளா தனிமனித வருமானம் வளர்ந்து, நான் என்ன சொல்றேன் சார், 4 times 2014 இருந்து 2024 வரைக்கும் 4 times இன்கம் டாக்ஸ் வளர்ந்திருக்கு. கார்ப்பரேட் டாக்ஸ் 4.9 இருந்து இப்போ 10 வளர்ந்துருக்குது. அப்போ அதாவது 4 times கார்ப்பரேட் டாக்ஸ் மட்டுமே வளர்ந்துருக்கு அப்படின்னா பொருளாதாரம் வளரலையா? நரேந்திர மோடியுடைய பொருளாதார கொள்கை வெற்றி அடையலையா? நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி தான் ஜிஎஸ்டியும். பேசி நேரம் முடிஞ்சது. ரொம்ப நேரம் பேச 3 முறை உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் முடிச்சிடுறேன் சார். அதனால இதுக்கு மேலேயும் வளரணும்னு சொன்னா நம்ம ஜிடிபி அதிகமாகணும், தனிமனித வருமானம் அதிகமாகணும். ஒன்று. ரெண்டாவது, 16th ஃபைனான்ஸ் கமிஷன்ல 41% இப்போ 45% மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது வந்து சென்ட்ரல் 16வது நிதிக்குழு இதுல வந்து 45 ஆக்குறது எதற்காக ஆகலாம்? யாருக்கு? ஸ்டேட்ஸ்க்கு. அத சொல்லுங்க. மாநிலத்திற்கு பகிர்வு தான். 41% இருந்து 45% மாறுவதற்கு, ஏனால் இது ஃபெடரலுக்கு எதுவும் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் சென்ட்ரல் கவர்மென்ட்டுடைய நல்ல விஷயம். நீங்க மோடி சொன்னது அதை தான் நான் கேக்குறேன். மாநிலங்கள் அதிக அளவு வளர்ச்சி அடைய வேண்டும். சார் சொல்லுங்க. அதை தான் அவர் சொல்றாரு. விட மாட்டேங்கிறீங்களா? சுருக்கமா குறுக்கிட்டு சுருக்கமா ஜிஎஸ்டி அதிகமாச்சுன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், வளர்ச்சி என்பது ஆண்டுதோறும் கூட தான் ஆகும். ஆனா நீங்க அதிகமான மக்கள்கிட்ட நீங்க அதிகமான வரியை போட்டதன் விளைவும் கடன்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா 67 ஆண்டுகள் 1947 இருந்து 2014 வரையும் மொத்த கடன் 55 லட்சம் கோடி. இன்னைக்கு 205 லட்சம் கோடி. அப்ப ஏறத்தாழ 150 லட்சம் கோடியை இந்த 10 வருஷத்துல மோடி கடன் வாங்கியிருக்காரு. ஒவ்வொருவர் தலையிலும் பல லட்சம் ரூபாய் இந்தியர்கள் தலையில அது நடந்திருக்கு. கொஞ்சம் போய் சொன்னீங்க. இன்றைக்கு சீனாவில் அதிகமான இறக்குமதி, இந்தியாவில் அதிகமான இறக்குமதி இந்த 10 வருஷம் தான். இதற்கு முன்பு அப்படி இல்லை. அதனாலதான் வர்த்தக பற்றாக்குறை என்பது ஏற்பட்டது. இவ்வளவு நடந்து இன்னைக்கு மக்கள் தலையில அதிகமான வரியை சுமத்தி இருக்கீங்க. இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்கு. அரிசியில இருந்து பருப்பு வர 2 மடங்கு இந்த 10 வருஷத்துல விலை ஏறி இருக்கு. டீசல் பெட்ரோல் மட்டுமல்ல, அரிசி பருப்பு எல்லா பொருட்களும் விலை ஏறி இருக்கு. அந்த அளவுக்கு சம்பளம் கூடி இருக்கா? இல்ல கோடி சொல்லி 10 கோடி வந்திருக்க வேண்டியது வரல. இப்படி பல்வேறு வகையில ஏழைகளை நீங்க வஞ்சிருக்கீங்க. மோடி அவருடைய மோசமான ஆட்சி தான் இதற்கு காரணம். ஒரே சார் ஒண்ணே ஒண்ணுதான் சார். சொல்லுங்க சார். ஜிஎஸ்டி வந்து
ஏறிக்கிட்டே இல்லை சார் கிராஃப். அந்த கிராஃபை நாளைக்கு நல்லா சாரை பார்க்க சொல்லுங்க. சார், ஏறி இல்ல என்ன சார் பேசுறீங்க? சார் நான் சொல்றேன் சார் 22 lakhs வந்துருக்கு சார். என்ன சார் கிராஃப் வந்து இல்ல தப்பா சொல்லாதீங்க. இல்ல சார். நீங்க சொல்ற தப்பு எப்படி சார், போட்டு கேட்டீங்களா? சார், சார் நான் கிராஃப் பொருளாதாரம் படிச்சவங்க சார். நானும் பொருளாதாரம் படிச்சிருக்கேன் சார். சார் சார் எதுக்கு எடுத்தாலும் இவர் குறுக்கிட்டா சார் எப்படி சார் கிராஃப் இப்படி ஏறல சார். ஏறி ஏறி இறங்கி குறுக்கிட்டு இருக்கு சார். வாசல்ல வந்தீங்க. தப்பு சார் ஏறி இறங்கிட்டு இருக்கு. இந்த ஏற்றத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா விலைவாசியை ஏத்துறதுனால, அதுவும் குறிப்பா நிறுவனங்களுடைய பொருள்கள் விலைவாசி ஏறுறதுனால, இப்போ 100 ரூபா பொருள் சார், அதுக்கு 18% 118. அந்த பொருளே 200 ரூபானாக்கா 36 ரூபா டாக்ஸ் ஏறும். அதனால இப்படிதான் டாக்ஸ் ஏறுது. அதனால வேற ஒன்றும் இதுவே கிடையாது. விலைவாசியை ஏத்துறது சென்ட்ரல் ஒன்றிய அரசு தான். சரி, ஒரே ஒரு கருத்து, நீ வாதத்தை யாரும் இல்லைன்னா நாளைக்கு ஒரு பொருளாதார நிபுணராக என்ன மாற்றங்கிற மட்டும் ஒரு நிமிஷம், நிச்சயமா ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். அதாவது அடிப்படை கட்டமைப்புகள் சரி. நிச்சயமாக மாறும். சரி. அதாவது ரோடுகள், சரி. அப்புறம் வந்து நீர்நிலைகள், மெட்ரோ ஸ்டேஷன், சரி. அதே மாதிரி அதாவது இரிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே, சரி. அதாவது ஒரு விவசாய பொருளாதாரமாகவும் சரி. விவசாயிகளுக்காகவும் சரி. நடுத்தர அப்புறம் மக்களுக்காகவும் இன்னொன்னு முக்கியமா உங்ககிட்ட சொன்னது, இந்த டாக்ஸினுடைய அளவீட்டை குறிக்க போறாங்க. கண்டிப்பா. 10 லட்சம் வரைக்கும் ஆமா, இதாகும். கண்டிப்பா குறையும். அது ரொம்ப ஆமா, முக்கியமானது. கண்டிப்பாக சரி. மக்களுக்கு, மத்தியதர மக்களுக்கும், சம்பள சாலரிட் எம்ப்ளாயிஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. லெவலில் ஒரே இது வரி. இருக்கும். 10 லட்சம் ரூபாய் வருமான வரி கட்டுறது எத்தனை பர்சன்ட் தெரியுமா? 6.2. சரி, அது நம்ம 50 லட்சத்துக்கு மேல உள்ளவங்க 63% Right. கட்டுறாங்க. அப்ப individual பார்க்கறது. ஆக, நேர்களே, இந்த- individual ஆ நீங்க இந்த இல்ல, இல்ல, இப்ப நான் 10 அவர்கிட்ட கேட்டு முடிக்கணும் போது நீங்க சண்டை ஆரம்பிக்கிறீங்க. மணி 56 ஆயிடுச்சு. 10 லட்சம் ரூபாய் சண்டை ஆரம்பிக்க வருமானம் டைம் இல்லை. உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் குறைக்கப்பட வேண்டும். வாசல் சார், நேயர்களே, நம்ம இன்றைக்கு வந்து நாளை பட்ஜெட் குறித்து நிறைய பேசணும். இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய கடன் அளவு, இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங், இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, மோடி சொன்ன மாதிரி புதியமாக நம்முடைய நாடு எப்படி செல்ல போகிறது என்பதை பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விஷயமும் நாளைக்கு பார்க்குறோம். அதாவது எப்படி பேசுறா, இனோவேஷன், இன்க்ளூசிவ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன கருத்து வரப்போகுது இனோவேட்டிவ், ஹேவ் பீன் எக்ஸ்பெக்டிங் டுமாரோ. நாளைக்கு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு இருந்த பொருளாதார நிபுணர் திரு வாசுதேவன், திரு சூரியநாராயணன், திரு பாண்டியன், காங்கிரசினுடைய இதாயத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.